வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்பில் அதாவது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு தொடர்பா அல்லது இந்த ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி முறைமையிலே பல மாற்றங்கள் ஏற்பட போவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த தகவலை இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித கேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த தேசத்தை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றதன் பிற்பாடு இந்த இலங்கையிலே வாழ்கிற மக்கள் ஏதோ ஒரு வகையில நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன மத சாதி மத பேதமற்ற ஒரு நாடாக இந்த தேசம் தற்போது மிளிர்கிறது அல்லது மிளிரப்பட்டு வருகிறது. சரி, இந்த வகையில தான் தேர்தல் காலங்களில் இந்த அரசாங்கம் பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது. அதுல ஒரு கட்டமாக இந்த ஜனாதிபதி முறைமை, அதிலும் குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்போம் என்கின்ற விஷயத்தை இந்த அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் காலங்களில் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியை இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதே இடத்துல என்ன சொன்னால், இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அல்லது இனவாதிகள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைச்சு வருகிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கமன்பில அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டாம், அந்த பாலத்தை ஏற்படுத்துவோமாக இருந்தால் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த உதய கம்பன்பில ஆரண்டு பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு இனவாதியாக இருக்கிறார். இந்த கடந்த காலங்களில் கோத்தபாய ராஜபக்சவுடைய காட்சி காலமாக இருக்கலாம், அதற்கு முற்பட்ட காலமாக இருக்கலாம், அவர் தொடர்ச்சியாக இனவாதத்தை பேசி இந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை அதிகரிக்க செய்திருக்கிறவர்ல மிக முக்கியமான ஒருத்தராக இந்த உதயன் கம்பன்பில காணப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், குருந்தரமலை துவக்கம் எடுக்கிறாரே மல செம்மலை வீராவுடைய பிள்ளையார் கோயில், கன்னியாகுமரி ரோட்டோ, இப்படி பல இடங்கள்ல இந்த திட்டமிட்ட வகையில தமிழர்களுடைய மதபுருவ சின்னங்கள் அல்லது ஆலயங்கள் திட்டமிட்ட வகையில பௌத்த மயமாக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த உதய கம்பன்பில என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் சொன்னா, அண்மையில இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவுடைய பிரதமர் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார். அதே இடத்துல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிறைய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல இந்தியாவுக்கு முழுமையான தன்னுடைய ஆதரவை தருவோம் என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார். இதே இடத்துல இலங்கையும் இந்தியாவும் ஓரளவு சுகமமாக அல்லது தங்களுடைய நட்புறவை பேணி வருகின்ற இந்த நேரத்தில் உதய கம்பன்பிலருடைய இந்த கருத்து மிகவும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கருத்தாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இலங்கையும் இந்தியாவும் ஒரு அயல் நாடு, நீண்ட காலமாக உறவுகளை பேணி வருகின்ற நாடு. அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பாலம் போடப்படுமாக இருந்தால் அல்லது அமைக்கப்படுமாக இருந்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு இன்னும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் இடையிலான உறவு இன்னும் பிணையும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது ஒரு வகையில உதயன் கம்பன்பில தெரிவிச்ச அந்த பாலம் தொடர்பாக தெரிவிச்ச கருத்து ஒரு வகையில தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்தாகவும் இருக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், உதய கம்பன்பில என்றவர் நாட்டின் நலன் கருதி நிச்சயமாக அவர் செயற்பட போறதில்லை. அவர் இந்த இனங்களுக்கு இடையில எப்படி பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் எப்படி கொந்தளிப்பை ஏற்படுத்தணும் என்றதுல தெளிவாக இருக்கிற ஒருத்தர். ஆனால் அவர் இந்த நாட்டில் எப்படியாவது இந்த இனங்கள் மதங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்றதை விரும்பாத ஒருத்தர் தான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி முறைமை, அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி முறைமையை நிச்சயமாக நாங்கள் அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற விஷயத்தை விஜித கேரத் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது நல்ல விஷயம். அந்த மாற்றம் கொண்டு வருவதன் ஊடாக இலங்கையிலே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாகவும் தமிழ் மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அரசியல் தீர்வு திட்டத்தையும் அல்லது அதற்குரிய சரியான தீர்வை கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.